ஆக்சுவலா நாம் தமிழர் உருவாக்கப்பட்டது ஈழத்தை மீட்டெடுப்பதற்கு ஈழத்தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அது. அப்படி இருக்கும்போது அவங்க சீமான் அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நான் வந்து இந்த பாலைநிலத்தில போய் பார்த்தேன். என்னுடைய சமூகம் கடந்துச்சு. அப்படி பார்க்கும்போது என்னோட மொத்த தமிழ் சமூகம் அதில கிடக்கு. அப்ப நான் மீட்டெடுக்கிறதுக்காக நான் மேல வந்தேன். அப்ப கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் ஈழத்தமிழர்களுக்காக. ஆனா, இப்ப இந்த கட்சி பயணிக்கிறது தமிழ் தேசியத்திற்காக. ஸோ நீங்களுமே வந்து கொள்கை மாறுபாட்டிலயும் கொள்கையினுடைய பாதைய வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டு உங்களோட கொள்கைய வந்து தமிழ் தேசியத்துக்கானதா உருவகப்படுத்திக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது கொள்கை தெளிவுங்கிறது ஆண்டுகள் போக 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 மெருகடைஞ்சு வந்துட்டு இருக்கு நாம் தமிழருக்குமே. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் இப்போ திருச்சி மாநில மாநாட்டில வந்து அண்ணன் பேசும்போது வந்து என்ன சொல்லிருக்காரு, இவங்க வந்து 565 பேர் தமிழுக்காக போறாங்க. எல்லாருமே எங்க கொள்கை தலைவர்னு சொன்னத நம்ம ஏத்துக்கணும். ஆனா தாவேக்கா வந்து சமூக நீதி, பெண்ணியம் போற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் ஜஸ்டிஸ், இந்த திராவிடத்த தழுவுன கொள்கைகள சொல்லிட்டு ஒரு 5 தலைவர்கள வந்து ஒரு தன்னுடைய கொள்கை தலைவர்களா அறிவிச்சாங்கன்னா, இவங்க அத கொள்கை தலைவர்னு ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இவங்க தமிழ் தேசியத்த பேசுற ஒரே காரணத்தால இருக்கிற 1000 பேர் தமிழ் பேசியிருந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களோட கொள்கை தலைவர்கள். அப்படி சொல்லும்போது நம்ம கைதட்டி கேட்டுக்கணும். ஒரு விஷயம். இன்னொன்னு, தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முதல் வேத வார்த்தையா வந்து பார்த்தீங்கன்னா, "பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்" அப்படிங்கிற வார்த்தைய திருக்குறள்லேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. இத வந்து எங்க கொள்கையினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் தமிழர் கட்சியில ஏகப்பட்ட எல்லாருமே வந்து ஒரு சில கொள்கை முரண்கள் இருந்தாலும், நாம் தமிழர் வந்து தாவேக்காவ ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்றாரு, "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது திருக்குறளு. உங்க கொள்கை என்ன? உங்க கொள்கை தெளிவான நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம், அவங்க திராவிடத்த பேசுறாங்க. உங்க கொள்கை என்ன?" அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது வந்து திருக்குறளா, தாவேக்கா பேசும்போது அது உங்க கண்ணுக்கு திருக்குறளா தெரிஞ்சிருது. இதுவே வந்து திருச்சி மாநில மாநாட்டுல வந்து மக்களை மீட்கும் அந்த மாநாட்டுல வந்து நாம் தமிழர் சீமான் அண்ணன் தன்னுடைய கொள்கை விளக்கத்துல வந்து இந்த வார்த்தையும் குறிப்பிடுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உலகிற்கு தந்த வள்ளுவன் தந்த அந்த கோட்பாடை கொண்டவன் தமிழன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க மேற்கோள் காமிக்கும்போது அது வந்து கொள்கைக்கான மேற்கோளா மாறிடுது. மத்த கட்சி பேசும்போது அது திருக்குறளா மாறிடுது. அது எப்படின்னு தெரியல. ஓகே. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நாங்க கொள்கை கூட்டணி, நாங்க வந்து மக்கள் கூட்டணி, நாங்க வந்து மக்கள மீட்டெடுக்க வந்திருக்கோம்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி திருச்சியில நடத்தின மாநாட்டுல அவங்களோட கொள்கைகள ஆல்மோஸ்ட் அவங்க கொள்கைகள எல்லா நாளும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கொள்கைகள வந்து பேசல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அவங்களுமே இந்த மாநாட்டு அரசியல பத்தி தான் பேசுறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் இத நான் கொண்டு வந்தேன். அவங்களுமே வந்து இவரு சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இடும்பவனம் கார்த்தியா இருக்கட்டும், இல்ல இன்னும் இதர பெயர் குறிப்பாக சில நபர்களா இருக்கட்டும், அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளா இருக்கட்டும், தம்பிகள், அண்ணன், அக்காக்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக, அவ்வளோ அழகாக, நேர்த்தியாக, தெளிவாக, சுத்தமாக, தூய்மையாக எங்க மாநாடு நடந்துச்சு. எவ்வளோ பெரிய கூட்டம். ஆக்சுவலா தமிழ் தேசியம் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மட்டும் தான் கொள்கையில தெளிவா இருக்கோம், கொள்கையை பேசுறோம், கோட்பாட்ட பேசுறோம், மக்களோட வாழ்வியலை பேசுறோம், வாழ்க்கையினுடைய மக்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமா விவசாயத்தை பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வர 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 இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பாதை வந்து அப்படியே மாறிட்டே போய் எதிர்க்கட்சி அரசியலாகவும், நடப்பு சாதாரண அரசியல்வாதிகள் போலவும் 2வது இந்த திருச்சி மாநில மாநாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எவ்வளோ பெரிய கூட்டத்த கூட்டி காமிச்சோம். இந்த மாநாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்குன்னு கொடி ஏத்தி காமிச்சோம். எங்களோட கொடிய வந்து பட்டொலி வீசி பறந்துச்சு. கிட்டத்தட்ட 4000 கொடி கம்பங்கள் நாங்க வச்சு நட்டோம். திருச்சியே ஸ்தம்பித்து போச்சு. திருச்சியே வந்து ஸ்தம்பித்து போறது தான் உங்களுக்கு பெருமையா? மத்த கட்சிகள் இந்த மாரி மாநாடு நடத்தினா வந்து போக்குவரத்த இடையூறு பண்ணி, மக்களுக்கு வந்து பிரச்சனை குடுத்து மாநாடு நடத்துறீங்க. அ இதெல்லாம் ஒரு மாநாடா? ஒரு ஒரு கொள்கை இருக்கா? ஒரு தெளிவு இருக்கான்னு சொல்றேன். நீங்க கூட்டத்த வச்சு பெருமை பாட ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க கொள்கை கோட்பாட்ட மறந்துட்டீங்க. பாத்தியா நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கோம். சரி ஓகே நீங்க கூட்டத்த காட்டுங்க. உங்களுடைய பலத்த காட்டுங்க. அது தப்பு இல்ல. ஆனா மற்றவர்களை எல்லாரையுமே ஒரே அளவுல தரை குறைவாக பேசுகிறார்கள். அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.